நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும், புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் திங்க் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்த யோசிச்சுக்கங்க. ஒண்ணு வந்து பிரான்சைசி போறதா இல்ல ஓனா ஸ்டார்ட் பண்றதா. நீங்க ஓனா ஸ்டார்ட் பண்றதா இருந்தா உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது, இல்ல ஒரு கொஞ்சம் ரிஸ்க் டேக்கரா இருக்கீங்கன்னா நீங்க ஓனா ஸ்டார்ட் பண்றது பெட்டர் வே. இல்ல எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் டேக்கர், கொஞ்சம் யோசிச்சு ஒரு கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், இல்ல எனக்கு இதுல நாலேஜ் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா பிரான்சைசி போறது பெஸ்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பாருங்க. நீங்க 10 lakhs to 50 lakhs வரைக்கும் இருக்கு. எது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்தபடி சூஸ் பண்ணுங்க. அது பிரான்சைசியா இருந்தாலும் சரிதான், நீங்க ஓன் பிசினஸா இருந்தாலும் சரிதான். மூணாவது, நீங்க எந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுங்க. எந்த இண்டஸ்ட்ரி, அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரியா, இல்ல ஹெல்த் இண்டஸ்ட்ரியா, இல்ல ஃபேஷன் இண்டஸ்ட்ரியா, இதுல எந்த செக்டார்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எதுல உங்களுக்கு பேஷன் இருக்குன்னு பாருங்க, அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நாங்க வந்து ஹெல்த் செக்டார் கொடுக்குறோம். ஆரஞ்சு டயபெட்டிக் கேருங்கிறது வந்து ஹெல்த் செக்டார்ல அதுலயே நிறைய இருக்கு. டயக்னாஸ்டிக் இருக்கு, லேப் இருக்கு, கிளினிக்ஸ் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. ஃபேஷன்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க கார்மெண்ட்ஸ், கிளாத்ஸ், ஷூஸ், இதெல்லாம் ஃபேஷன்ல இருக்கு. ஸோ ஃபுட்ல என்னெல்லாம் இருக்கு, டீஸ் இருக்கு, பிவரேஜஸ் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா பர்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு செக்டார். இதுக்குள்ளாடி உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க உங்களோட இதை ஸ்பெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி நீங்க ஹெல்த் செக்டார் வரணும் இருக்கிறவங்க ஒரு லாங் டேர்ம் விஷனோட வாங்க. அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரைக்கும், அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் ஒரு செக்யூரான ஃபீல்ட நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹெல்த் செக்டாருக்குள்ளாடி வாங்க. அது ஒரு குரோத்தபிள் செக்டார், ஒரு சர்வ் மைண்ட் இருக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஹெல்த் செக்டாரை சூஸ் பண்ணலாம். முக்கியமா நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா பாத்துங்க. முதல்ல உங்க கேபிட்டல் சேவ் ஆகுதான்னு பாத்துங்க. உங்க பணம் லாஸ் ஆகக்கூடாது, உங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அது சேவ் ஆகுதான்னு பாத்துங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு 3 monthsக்குள்ளது உங்க கையில இருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்ட், உங்களோட எம்ப்ளாயிஸோட எக்ஸ்பென்ஸ், ஸ்டாஃபோட எக்ஸ்பென்ஸ், அது ஒரு 3 months ஒர்க்கிங் கேபிட்டல் உங்க கையில இருக்கணும். இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. மூணாவது, நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செக்டார் எப்படிப்பட்ட செக்டார்னு பாத்துக்கோங்க. ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு இது இருக்கும். இப்போ ஃபேஷன்னா மாறிக்கிட்டே இருக்கும். டீ அந்த மாதிரி எல்லாம் இமீடியட்டா வரும், இமீடியட்டா டிராப் ஆயிரும், அதே ஸ்டாக்னண்டா இருக்கும். ஹெல்த்ங்கிறது வந்து ஸ்லோவா லாங் டேர்ம்ல போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்க எந்த மாதிரி செக்டார்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிருக்கேன். உங்களோட ஃபண்ட் கெப்பாசிட்டியும் அதை பார்த்துக்கங்க. ஓகே, அப்புறம் நீங்க பண்றது செக்யூரா இருக்கா, சேஃபா இருக்கா, ட்ரஸ்டட் பிராண்டா, இது எல்லாமே செக் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் ரிலேட்டடா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிசினஸ் சூஸ் பண்ணணும்னு நீங்க திங்க் பண்ணி அந்த பிசினஸை நீங்க எடுத்துக்கங்க. அப்படி ஒரு பிசினஸ் மாடல் தான் இந்த ஆரஞ்சு டயபெட்டிக் கேர் கொண்டு வந்திருக்குங்க. ஆல்ரெடி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டார்னு பாத்தீங்கன்னா என்ன செக்டார்? ஹெல்த் செக்டார் தான். அந்த ஹெல்த் செக்டார்ல இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டார் என்னது? டயபெட்டிக் செக்டார். பாத்தீங்கன்னா இன்னைக்கு 60-70% பீப்புள் வந்து டயபெட்டிக்ல சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சர்வ் பண்ண இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ப்ராடக்ட்ஸ் அந்த ஆரஞ்சு டயபெட்டிக் கேர். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு, டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. டிமாண்டே இல்லை, சப்ளை இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதை ஃபில் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஆரஞ்சு டயபெட்டிக் கேர். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர்ல டயபெட்டிக் பேஷண்ட்ஸை சர்வ் பண்றதுக்கு என்ன பிசினஸ் இருக்குங்க? டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இப்போ அவங்களுக்கு டயபெட்டிக் ரிலேட்டடான ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கல, எங்க போய் வாங்குவாங்க? மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் எப்படி ஒன்று வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது ஒரு ஆர்கனைஸ்ட் செக்டாரா டிசைன் பண்ணதான் இந்த ஆரஞ்சு டயபெட்டிக் கேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கேட்டகரி பண்றோம். அதாவது அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ், மில்லட் ஒரு 20 வெரைட்டியான மில்லட்ஸ், புரோட்டீன் பவுடர்ஸ், ஆர்கானிக் ஃபுட்ஸ், நியூட்ரிஷன்ஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட் அவங்களுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே பண்றோம், ஃபுட் ஐட்டம்ஸ். ரெண்டாவது ஃபுட் கேர். அவங்களுக்கு மெயினா பாதிக்கிறது என்னது? கால் தான். ஏன்னா காலில் தான் அவங்களுக்கு இமீடியட் 80% ஆஃப் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் காலே இழக்கக்கூடிய அளவுக்கு அங்க வந்து நிலைமை வருது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றது தான் டயபெட்டிக் ஃபுட் வேர்ஸ். அதுவும் ஃபேஷனபிளான டயபெட்டிக் ஃபுட் வேர்ஸ். அவங்கள ப்ரொடெக்டும் பண்ணும், ஃபேஷனாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். மூணாவது அவங்களோட பெயின் ரிலீஃப் ப்ராடக்ட்ஸ், ரீஹாபிலிட்டேஷன், கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி கம்ப்ளீட் அதுக்கான சொல்யூஷன். பாருங்க, ஒரு 30+ எல்லாருக்குமே வந்து பெயின் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்டே இல்லை. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் அந்த ஆரஞ்சு டயபெட்டிக் கேர். நாலாவது முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஹெல்த் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வேணும். அதாவது பிபி செக் பண்றது, சுகர் செக் பண்றது, வெயிட் செக் பண்றது, டயப்பர், வைப்ஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆரஞ்சு டயபெட்டிக் கேர். ஸோ இதை நீங்க வந்து ஒரு ட்ரஸ்டட் பிராண்டு கிட்ட கொடுக்கணும்னா எங்க இருக்காங்க? இந்தியால. ஸோ அதுதான் ஆரஞ்சு டயபெட்டிக் கேர். இந்த சூப்பர் செக்மெண்ட்டுக்குள்ளாடி நம்ம என்டர் ஆயிருக்கோம். ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு. நீங்க உங்க ஊர்ல சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் நான் ஹெல்த் செக்டார்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்க, ஒரு செக்யூரான ஒரு லாங் டேர்ம் கோலோட, ஒரு விஷனோட, ஒரு சர்வ் மைண்டோட
நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க.